Watch full episodes on Jio Hotstar. இங்க பாருங்க ஜெய்சிங் அண்ணா, எங்களுக்கு இப்ப உங்களோட உதவி தேவைப்படுது. உதவியா? என்ன உதவி? ஷாக்கல் பிளாக் மூனுக்கு போயிருந்தாரு, ஆனா திரும்பி வரவே இல்ல. ப்ளீஸ் அவரை திரும்பவும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். தாத்தா, கண்டிப்பா இது இவங்க பிளான் தான். இவங்க நம்மள எதுலயோ மாட்டி விட பாக்குறாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உலகத்துல யாருக்கு வேணும்னாலும் உதவி பண்ணலாம் தாத்தா. இவங்களுக்கு மட்டும் பண்ண கூடாது. அதாவது இவங்களை எப்பவும் நம்ப கூடாது. கண்டிப்பா உங்களையும் ருத்ராவையும் மாட்டி விட ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. இவங்க கண்ண பாருங்க, ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, இந்த அப்பாவித்தனம் இவங்க ஃபேஸ்க்கு மேட்சே ஆகல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷக்லினா, இந்த பிளாக் மூன்னா என்ன? அது எங்க இருக்கு? இது மூனுக்கு பின்னாடி தான் இருக்கு. இது மூன் கூடவே அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு இது தெரியவே மாட்டேங்குது. யாரு கணக்கும் தெரியலனா ஷாக்கால் எதுக்கு அங்க போனாரு? போனதுக்கான காரணம் என்ன? ஜோகா, உண்மையா சொல்றியா? ஷாக்கால் எதுக்காக அங்க போனாரு? ஜோகாவால முடியாது, ஜோகாவால சொல்ல முடியாது, என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அப்படின்னா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம். அது உங்களை மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணதான் அங்க போயிருந்தாரு, ஆனா அவரே அதுல மாட்டிக்கிட்டாரு. எங்களால அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவரோட மெசேஜும் இது வரைக்கும் வரவே இல்ல. பாத்தீங்களா தாத்தா, பாத்தீங்களா? உங்களை மாட்டி விடணும் நல்ல பிளான்ல வந்திருக்காங்க. கடைசியில இவங்களே மாட்டிக்கிட்டதுனால உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. போங்க போங்க, உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ரங்கிலா, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு உதவி கேட்டு வந்தாங்கன்னா நாம உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஷாக்கால் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் நம்மளோட நைபர். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஜோஹா, சீக்கிரம் சொல்லு, அந்த பிளாக் மூன் எங்க இருக்கு? ஜோகாவால முடியாது, முடியாது. இந்த பிளாக் மூன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜெய்சிங் அங்கிள், பிளாக் மூன் ரியல் மூனுக்கு பின்னாடி இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவர் அங்க என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல. இவங்களோட நாங்களும் போனா கண்டிப்பா நாங்களும் அங்க மாட்டிப்போம். சீக்கிரமா இங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும். பாருங்க ஜெய்சிங் அண்ணா, என் குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனாலதான் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். முதல்ல இவங்களை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் ஏதாவது பண்றேன். வாவ், என்னால நம்பவே முடியல. உலகத்துல பிளாக் மூன் கூட இருக்கா? வாவ், பியூட்டிஃபுல். ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தா, இத பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன பண்றது? நீங்க எல்லாம் இங்கே இருக்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். Ihr meist Gas, ihr meist
இது என்ன ஜெய்சிங்கும் மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஷாக்கால யாரு காப்பாத்துவாங்க? ருத்ரா தான் இருக்கான்ல, அவன் கண்டிப்பா காப்பாத்திடுவான். ஜெய்சிங்காலே எதுவும் பண்ண முடியல. ருத்ராவால என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ருத்ராவை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியாதா? ருத்ராவோட வயசையும் அப்புறம் ருத்ராவோட மேஜிக்கையும் எப்பவும் சந்தேகப்படக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்றது ருத்ரா? தாத்தா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்ம மனசை எப்பவுமே அமைதியா வச்சுக்கணும்னு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நம்ம தாத்தாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் மூனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். பிளாக் மூன்ல இருக்கிற பிளாக் கவர் தான் நம்மளோட கவசம். ஆனா நமக்கு தெரியாம அவங்க எப்படி இது உள்ள வந்தாங்கங்கிறது தான் என்னோட சந்தேகம். நம்மளோட விருப்பம் இல்லாம யாரும் உள்ள வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது. அவன் ருத்ரா, அவனால என்ன வேணாலும் பண்ண. இவன் ரொம்ப தைரியசாலியா இருக்கான். இப்பவும் உள்ள இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் குணமாகறதுக்கு முன்னாடி இவனை சீக்கிரமா மிஷனுக்குள்ள அனுப்பு. இப்ப ருத்ரா மட்டும் தான் பிடிபடாம இருக்கான். விட்டா இவனும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். ருத்ராவை பிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற விஷயத்த சிட்டி முழுக்க பரப்புங்க. ஷாக்காலையும் ஜெய்சிங்கையும் ஹார்மோனிகா ஸ்பேஸ் கேரியர்ல உட்கார வச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்ப போறதா சொல்லுங்க. அப்ப ருத்ரா இவங்களை காப்பாத்த வெளியில வருவான். அப்ப தானா வந்து மாட்டிக்குவான். எஸ், செம்ம சூப்பர். அப்படின்னா அந்த ருத்ரா தானாவே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்குவான். நான் இப்பவே லாஃபேலா கிட்ட சிட்டி முழுக்க இந்த செய்தியை பரப்ப சொல்றேன். லாஃபேலா, வேண்டாம், நிறுத்து. இங்க என்ன நடக்குது? என்னோட கம்ப்யூட்டர்ஸ். யாராவது இந்த நெருப்பானுங்க, யாராவது இந்த நெருப்பானுங்க. ஆமா, சயின்டிஸ்ட் இந்த நெருப்பு மிஷினை எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? லீடர் பிரகோடா, என்னோட மிஷன்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இத சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடுறேன். ஆமா, நம்புங்க. லாஃபேலா, நீ ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. தேவையில்லை. நீ ஒன்னுக்கு ஸ்பேஸ் கேரியர்ல உட்கார வச்சு சன் கிட்ட அனுப்பிடணும். கிரேட் லீடர் பிரகோடா, சாரி. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். அந்த சோல்ஜர்ஸ் மறுபடியும் வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல சோல்ஜர்ஸ் நைட்ல வரமாட்டாங்க. காலையில வேலைக்கு கூட்டிட்டு போகணும்னா தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க என்ன உருவாக்குறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறான். சார், நாங்க போயிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க டின்னர் சாப்பிடுங்க. நம்ம ஷ்ரிங்க் ஆகி லேப்ல என்டர் பண்ணலாமா? குட் ஐடியா. சீக்கிரமா ரெண்டு பேரும் மறைஞ்சுக்கோங்க. அது யாரு? அது யாரும் இல்ல, அது ட்ரீயோட லீஃப் தான். உனக்கு தெரியுமா, ஹார்மோனிகா அவங்க ரெண்டு பேரையும் ஸ்பேஸ்ல வச்சு எங்கேயோ தூரமா அனுப்ப போறாங்களாம். லெட்ஸ் கோ பேக். நம்ம முதல்ல ஷாக்காலும் தாத்தாவும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே, ஷார்கால் எல்லாம் காப்பாத்த வேண்டி இருக்கு. சார் சண்டோரா, அங்க அவங்களோட லான்ச் பேட் ரெடியா இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் தாத்தாவையும் ஷாக்காலையும் ஸ்பேஸ் ஷிப்ல அனுப்பலாம். நம்ம சீக்கிரமா தாத்தாவை காப்பாத்தி ஆகணும். என் கூட வாங்க. நாங்க ஹார்மோனிகா லேபுக்கு போறதுக்காக நாங்க ரொம்ப நாளாவே டேனலை தோண்டிக்கிட்டு இருக்கோம்.
அந்த இடத்துக்கு போய் அந்த லேபையே அழிக்கலாம்னு நினைச்சோம். லேபே இல்லனா அவ எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு லேபை உருவாக்குறதுக்கு அவ பல வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. ஆனா டனலோட வேலை இன்னும் எங்களால முழுசா முடிக்க முடியல. இந்த டனலோட ஐடியா நல்லா தான் இருக்கு. இந்த ஏரியாவோட அலாரம் எப்படி ஆன் ஆச்சு? எனக்கு தெரியல ட்ரைபோலா. நாங்க செக் பண்ணோம், ஆனா யாருமே கண்ணுக்கு தெரியல. கண்டிப்பா ருத்ராவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளும் இங்க வந்திருப்பாங்க. அலாரத்தை பார்த்ததும் அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. எங்களால அந்த டனலை இது வரைக்கும் தான் தோண்ட முடிஞ்சது. இன்னும் தோன்றதுக்கு நிறைய ஏரியா மீதி இருக்கு. நீங்க கிட்ட வராதீங்க. நோ ப்ராப்ளம், நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். சிபாய்ஸ்கா டனல் டிகிட்டோ. சோல்ஜர்ஸ்ல வந்துட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸுகளும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. நீங்க அவங்கள எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா நாங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டோம். ஒருவேளை நாங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்க எல்லாரையும் நாங்க அழைச்சிடுவோம். சோல்ஜர்ஸ் இங்க திடீர்னு எப்படி வந்தாங்க? அவங்க நைட்ல இங்க வர மாட்டாங்களே. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க ஆளுங்க ட்ராப் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால நம்மள தேடி கண்டுபிடிக்க முடியாது. ட்ராப் டோரை மூட முடியல. இப்ப என்ன பண்றது? இவ்வளவு சீக்கிரம் நம்மளால அங்க போகவும் முடியாது. ஓ நோ, ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் மாட்டிப்பாங்களே. அம்மா, நான் ஏதாவது பண்றேன். சோல்ஜர்ஸ், சீக்கிரம் எல்லார் வீட்லயும் போய் தேடுங்க. நீங்க உள்ள போகணும்னா என்கிட்ட சண்டை போடணும். ஜெயிச்சிட்டீங்கன்னா உள்ள போங்க. அடேங்கப்பா, உன்கிட்ட மோத நாரடி. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கொசு அடிக்கிற மூட்ல இல்ல. அந்த குழந்தைய விட்டுடு. நீ எங்க கிட்ட தானே சண்டை போடணும்னு நினைக்கிற? தைரியம் இருந்தா இங்க வா, என்ன புடி. ஆஹா, அங்க நிக்கிறான். உங்க அவனை பிடிங்க. Сибайска, сатум пустум. இவங்க மேல மேஜிக் பண்றது பிரயோஜனமே இல்ல. இவங்க மறுபடியும் வந்துடுறாங்களே. ருத்ரா, இப்போ உன்னோட தாத்தாவை நல்லா நினைச்சுக்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உன் தாத்தா போன இடத்துக்கே போக போற. உன் தாத்தாவும் உனக்கு முன்னால போய் அங்க சீட்டு போட்டு வச்சிருக்காரு. அந்த கருப்பு போர்வையோட நிழல் உன் தலைக்கு மேல இருக்கிற வரைக்கும் உன்னால நிச்சயமா இந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியாது. அத மறந்துடாத. ரகோடா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கா சந்தேகப்படாத. சிபாய்ஸ்கா, பூம் செக் செக் பூம்.
இல்ல வேண்டாம், விட்டுருங்க. வாங்க ஓடிடலாம். எல்லாரும் மறைஞ்சுக்குங்க. நம்மளால இந்த லைட்ஸ தாங்க முடியாது. வாங்க வேகமா. ருத்ரா, ருத்ரா, அந்த வெளிச்சத்தை எப்படியாவது மறைச்சிடு. நான் உன்கிட்ட தோத்துட்டேன். நாங்க எல்லாரும் உன்கிட்ட தோத்துட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ், சன்லைட் பட்டா இந்த பிளானட்டே அழிஞ்சிடும். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் ருத்ரா, எப்படியாவது காப்பாத்து. ஓகே பார்க்கோடா, பண்றேன். ஆனா முதல்ல எங்க தாத்தாவை இங்க வர வைங்க. சாரி, நான் லான்ச் பண்ண மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆனா அத மறுபடியும் இங்க திரும்ப கொண்டு வரதுக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஏன்னா அது திரும்ப வரதுக்கு நாங்க பிளான் பண்ணல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல Sebaiska Flying Unicorns Creato! Fly Unicorns Fly! எஸ், இப்ப நம்ம சன்னோட கிராவிட்டிக்கு வெளியே இருக்கோம். Thanks, unicorns! ருத்ரா, நீ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. Thank you very much. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ப்ளீஸ், என் கூட நீங்க வந்து என் கூட டின்னர் சாப்பிடணும். ஜெய்சிங், ப்ளீஸ், நீயும் ருத்ராவும் கண்டிப்பா வரணும். இனிமே நாம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் ஷாக்காலு. ஓகே ஷாக்கால், உன் கூட நான் என்னைக்கு விரோதியா இருக்க நினைச்சதில்ல. நீ போ, நாங்க வந்துடுறோம். அவங்க பிளானட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ல. ருத்ரா, நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ. உங்களை மட்டும் இல்ல, ருத்ரா உங்களோட மொத்த பிளானட்டையும் காப்பாத்தி இருக்கான். வா ருத்ரா, இவங்களை அங்க விட்டுட்டு வந்துடலாம். தாத்தா, இவங்க கூட நம்ம வேணாம். நம்ம இமேஜஸ் போகட்டும். பாய் பாய் ருத்ரா. ஜோகா, இங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்து. சன் சிட்டி, கால் சிட்டி மக்களை இங்க உடனே வர சொல்லு. அவங்க எல்லாரும் இந்த புது குயினுக்கு முன்னாடி வரணும். சொகவால முடியாது, சொகவால முடியாது. இவ்வளவு வேலையை ஷாக்கால் கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. என்ன முடியாது? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. சொல்லு, நீ யாரு? நான் வந்து ஒரு சாதாரண மெஜிஷியன் ஷக்கலினா. ஷாக்கார், நீ வந்துருவேங்கிற சந்தோஷத்துல சன் சிட்டி அப்புறம் கால் சிட்டி மக்களை இங்க வர சொல்லியிருக்கேன். பார்ட்டிக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தேன்.
பிரக்கோடா, நாங்க லாஃபிலாவை இங்க விட்டுட்டு போக தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க யாரையும் கைதி ஆக்க கூடாது, ஓகேவா? நீங்க பிளானட்டை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க உங்க பிளானட்டை சன்லைட் வராத இடத்துக்கு அனுப்பி வச்சிடறோம். இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. இங்க நிறைய இடத்துல சன்லைட் வராமலும் இருக்கு. நிஜமாவா? தேங்க்ஸ் ஜெய்சிங். அத பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாய் எவரிவன், நாங்க கிளம்புறோம். எல்லாரும் ஒத்துமையா பாசமா இருங்க. போகாத ப்ளீஸ். லக்கி, நாங்க போய் தான் ஆகணும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய். பாய். தாத்தா, ரெடி? எஸ் ருத்ரா. ஜிபைஸ்கா போர்ட்டல் கிரியேட்டோ. இதுக்கப்புறம் அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாங்க. தாத்தா வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. வயிறு காலியாகி இருந்தா என் மூளை வேலை செய்யாது. ரங்கிலா, மறந்துடாதீங்க, ஷாக்கால் நம்மள டின்னருக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க எல்லாரும் வாங்க. வெல்கம். ப்ளீஸ் வந்து உட்காருங்க. தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நீ சொன்ன மாதிரியே ஷாக்கால காப்பாத்திட்ட. வா உட்காரு ருத்ரா, நீ இங்க வந்து உட்காரு. ஜெய்சிங், நீங்க இங்க உட்காருங்க. இந்த சேர்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டுக்காக போட்டிருக்கோம். ஜெய்சிங் ஜோஹான், நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன பிளாக் மூன்ல இருந்து காப்பாத்துனதுனால நான் உங்க நண்பன் ஆயிடுவேன்னா? நீங்க என்ன அங்க காப்பாத்தலனா நானே அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பேன். உங்களை டின்னருக்கு வர வச்சதே என்னோட பிளான் தான். இப்போ சன் சிட்டி அப்புறம் கால் சிட்டி ரெண்டுமே எனக்கு சொந்தம். எஸ் ருத்ரா, எங்க இப்ப சொல்லு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க என்னைக்கும் சந்தேகப்படாதீங்கன்னு. நீங்களா என்ன நினைச்சீங்க? நாங்கெல்லாம் உங்களை நம்பிடுவோமா? நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் ஜெனி, நீ சொன்னது கரெக்ட் தான். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே சந்தேகப்படாத. இல்ல இல்ல இல்ல
எப்ப பாரு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என்னை ஏமாத்திட்டு போறதே வேலையா வச்சிருக்காங்களே. டின்னருக்கு நான் அவங்களுக்கு எவ்வளவு அன்போட வர சொன்னேன், ஆனா அவங்களோட இமேஜ மட்டும் இங்க அனுப்பி வச்சுட்டாங்களே. இல்ல Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.